ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். மொழி பிரச்சனை அல்லது NEP பிரச்சனை அல்லது நிதி வழங்காத பிரச்சனை, பல டைமென்ஷன் உள்ள ஒரு பிரச்சனை, அது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது. நேற்று முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தாரு பிரதமருக்கு. இன்றைக்கு கல்வி அமைச்சர்கிட்ட பதில் வந்திருக்குது. நீங்க இந்த பிரச்சனையை அரசியலாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அமைச்சர். NEP பல முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய சீர்திருத்தம் கல்வித்துறையில. அதுல அரசியல் செய்து நாட்டை பின்னுக்கு இழுத்து சென்று விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? இல்ல, NEPல நல்ல அம்சங்களே இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்லல. ஆனா NEP ஹோல்சேலா எடுத்துக்கணும்னு சொல்றாங்கல்ல, அதனால அதுல சில பாதகமான அம்சங்கள், சோசியாலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறது. இப்ப இதுல என் கூட என் பாக்கியராஜன் சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சார் BSc கெமிஸ்ட்ரியில. அந்த என் பாக்கியராஜ் தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு வந்தவர். நான் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டு வந்தவன். நான் BSc ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நானும் CT விஜயகுமார் பின்னாடி நாசாலாம் போய் ஒர்க் பண்ணேன். CT விஜயகுமார், விஜயராஜன், செல்லப்பன், இப்படி இவங்கெல்லாம் என் கூட படிச்சவங்க எல்லாரும் சிவகாசியில் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க. நான் திண்டுக்கல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவன். நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர்ல போடுன்னு போட்டுக்கிட்டு இருப்போம். பாக்கியராஜ் முழிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு சரளமாக இங்கிலீஷ் பேச தெரியாது. சப்ஜெக்ட் பிடிச்சிக்கிட்டாரு. ஏன்னா சப்ஜெக்ட் இந்த கெமிஸ்ட்ரி என்ன, அது வெறும் நம்பர் தானே. நம்பரு 1-2 இங்கிலீஷ் வேர்டு, NaCl அப்படின்னா சோடியம் குளோரைடு, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. ஓரளவு எங்களுக்கு பக்கத்தில் வருவார். மார்க் வாங்குறதுல எங்களுக்கு அடுத்தான் வருவார். செகண்ட் இயர்ல எங்களுக்கு ஈக்குவலாக வந்தார். தேர்ட் இயர்ல 3 பேர் தான் டிஸ்டிங்ஷன் வாங்கணும். நானும் செல்லப்பனும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சு வந்தவங்க. இந்த என் பாக்கியராஜ் தமிழ் மீடியத்திலிருந்து படிச்சு வந்தவர். அதுக்குள்ள அவர் நம்ம ஊர் பாஷையில சொல்றதுன்னா தெளிஞ்சிட்டாரு. அவருக்கு இங்கிலீஷ் ஒரு பொருட்டு இல்லை. ஆனா முதல் வருஷம் இங்கிலீஷ் ஒரு பொருட்டா இருந்தது. இதுல படிச்சுட்டு ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்த 11 அந்நேரம் இப்ப இதுதான் இருந்தது, கிளாஸ் 11 தான் இருந்தது. 11வது வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு வயசு கொஞ்சம் முதிர்ந்த வயசு, ஏறக்குறைய 16 வயசு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் PUC படிச்சு வந்த பையனுக்கே முதல் 2 வருஷம் கொஞ்சம் தயக்கம் இதெல்லாம் இருந்ததுன்னா, 3வது வகுப்பு படிக்கிற பையனுக்கும் 5வது வகுப்பு படிக்கிற பையனுக்கும் 8வது வகுப்பு படிக்கிற பையனுக்கும் எல்லாருக்கும் ஒரே விதமான சோசியல் பேக்ரவுண்டு கிடையாது. அப்போ வசதியான இடத்துல இருந்து வந்த பிள்ளைங்க, அவங்களுக்கு தரப்படுகிற டியூஷன் முதலான வசதி வாய்ப்புகள் ஒரு ஏழை குடிசையிலிருந்து வர்ற பையனுக்கு கிடைக்காது. அந்த நேரத்துல நீங்க ஸ்கிரீனிங் டெஸ்ட் வச்சா என்ன ஆகும், ஆல் இண்டியா போர்டிங் எக்ஸாம் வச்சா என்ன ஆகும்? இப்ப இந்த மாதிரியான சில விஷயங்கள் தவறான விஷயங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கப்புறம் அடிப்படையில் என்னன்னா, அவங்களுடைய எய்ம் என்னவோ, இந்த காலேஜுக்கு வர்றதுக்கு 50% மேலங்கிறத இத்தனை வருஷத்துக்குள்ளேயாவது நம்ம கொண்டு வந்துடும் சொல்றாங்களே, இல்லை இந்த கிளாஸ் 10லேருந்து +2க்கு வர்றத, அது ஏற்கனவே தமிழ்நாடு அடைஞ்சிருச்சு. அப்ப நீங்க நாடு முழுமைக்கும் ஒரே கல்வி திட்டத்தை கொடுக்க முடியாது. இதைத்தான் தமிழ்நாடு சொல்லிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப. இப்ப NEPனா எப்படி நாங்கள் இந்தியை நாங்கள் வெறுக்க மாட்டோம், இந்தியை அடித்து துரத்துவது எங்கள் நோக்கம் அல்ல, இந்தி திணிப்பைத்தான் எதிர்க்கிறோம். அதே மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் சில நல்ல அம்சங்கள் இருந்தால் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஒட்டுமொத்தமாக உபயோகமற்றது என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் அதன் சில அடிப்படை கூறுகள் இந்த நாட்டை பிளவுபடுத்துவதாக இருக்கின்றன என்று நாங்கள் நம்புகிறோம். அதை நாங்க சொல்றோம். அதை நீங்க கேட்காம நீ என்ன சொன்னாலும் சொல்லு, நான் NEP முட்டை முழுக்கத்தை இது பண்ணிக்குவேன், நீ முழுக்க அது A to Z நீ அதை ஃபாலோ பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தா பிரச்சனை தீரவே தீராது. இதுதான் அடிப்படை விஷயமே. திரும்ப திரும்ப NEPன்னு சொல்லி ஜுரம் வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. அதுதான் பண்ணிட்டு எண்ணறிவு, எழுத்தறிவு, வேலைத்திறன், இது எல்லாம் மாணவர்களுக்கு இருக்கணும் அப்படின்னு 14-13 வயசு மாணவர்களுக்கு எதுக்காக சார் வேலைத்திறன்லாம் தெரியணும்? அதற்கு பின்னால இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன சார்? இல்ல, வேலைத்திறன் தெரியும்னு சொல்லிட்டீங்கன்னா என்னென்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்களோ அதுல இருந்து வேலைத்திறன் ஆட்டோமேட்டிக்கா தெரியும்.
எங்க அப்பா ஒரு பிரிண்டிங் பிரஸ் வச்சிருந்தாங்க, அவங்க முதலாளியா இருந்தாங்க. ஆனா எனக்கு அதுல ஆர்வம் இருந்தது. அந்த பிரிண்டிங் பல பேருக்கு தெரியாது. 6 கலர் அடிக்கிறோம்னு சொல்றோம்ல, ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல 6 கலர் வண்ணப்படம்னு சொல்லுவாங்கல்ல, அதுல உண்மையில 4 கலர் தான் அடிப்பாங்க. வண்ண சேர்க்கையினால சில வண்ணங்கள் வந்துடும். உதாரணமா ஒரு 4 கலர் சேர்ந்து அடிச்ச உடனே அந்த 4 கலரும் சேர்ந்து பிளாக் ஆயிரும். அதனால கருப்பு கலர், முடியில கருப்பு கலர் அடிக்கணும்னா அவங்க அந்த கலரை வந்து எல்லா கலரையும் அந்த முடி பாகத்துல வந்து சுமத்துவாங்க. ஒரு சின்ன பிரிண்டிங் டெக்னாலஜி இது. எனக்கு நிச்சயமா எனக்கு வந்து 12 வயசுல தெரியும். அப்ப நான் வந்து வேலைத்திறன் படைத்தவனாக நான் ஆக வேண்டும் என்றால் நான் ஒரு ஆஃப்செட் பிரிண்டிங் பிரஸ்ல பிரிண்டரா இருக்கணும். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது அந்நியாரம். எங்க அப்பாவுடைய தொழிலாம் எனக்கு தெரியும். அது மாதிரி எதிர்பார்க்கறாங்களா? அந்த நேரத்துல வேலைத்திறன் பத்தி தெரியணும். அப்பாவோட தொழிலை அப்படியே சொல்லி கொடுக்கறதுக்காகவா? அல்லது அப்படிதான் இங்கிருந்து தெரியுது. இடைநிற்றல் தான், அதுக்கப்புறம் அங்க போய் அந்த தொழிலை பார்க்கணுமா? ஆமா, இங்க அதான் நடக்கும். இங்க எதுக்கு எடுத்தாலும் இந்த ஒரு கல்வி வளர்ச்சி வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டுல வேலைக்கு ஆள் இல்ல, அஹ் நகரங்கள்ல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அந்த அந்த வேலைக்கு ஆள் எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது இந்த கல்வி திட்டத்தோட அதுவும் சேர்ந்து இருக்குதா? இருக்கலாம். இந்த ஹிடன் அஜெண்டாங்கிறது ரொம்ப மோசமான அஜெண்டா. இந்த கல்வித்துல ஒண்ணு சொல்றேங்க. மும்மொழி திட்டம் முதல்ல வந்து டிஎஸ்ஆர் சுப்பிரமணியனுடைய கமிட்டி வந்து மும்மொழி திட்டத்தை சொல்லணும், ஹிந்தியை சொன்னாங்க, தெளிவா சொன்னாங்க, ஹிந்தியை சொன்னாங்க. தெளிவா சொன்னாங்க. அதுக்கு பலத்தை எதிர்ப்பு வந்தோம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க மும்மொழி திட்டத்துல இந்திய கட்டாயமா சொல்லலை. நாங்க என்ன சொல்றோம், உங்களுடைய தாய்மொழியும் சேர்ந்து 2 இந்திய மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள், தொடர்ந்து கூடவே ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்க தானே நாங்க சொல்றோம். இந்திய எங்க கட்டாயமா சொல்றோம்னு சொல்றாங்கல்ல. இதுல என்ன சூழ்ச்சி இருக்குன்னா, இப்ப நான் வந்து இதுல இங்கிலீஷ் படிக்கிறேன், தமிழ் படிக்கிறேன், என்னுடைய தாய்மொழி படிக்கிறேன், அடுத்து இங்கிலீஷ் படிக்கிறேன், அடுத்து நான் கல்ஃப் போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா பக்கத்து வீட்டு மாமா வந்து கல்ஃப்ல இருந்து நிறைய அந்த எலக்ட்ரானிக் டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. அதனால நம்மளும் அங்கே போய் வேலை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா மலையாளம் படிச்சா கல்ஃப்ல வந்து கொஞ்சம் ஈஸி ஆக்சசிபிலிட்டி உண்டு. ஈஸியா. ஆமா. அப்ப இவங்க மலையாள வார்த்தை எனக்கு சொல்லிட்டு வைப்பாங்களா? அப்ப என்ன சொல்லுவாங்க, இல்ல 3வது ஒரு மொழி தான் வேணும்னு சொன்னோம், 3வது இந்திய மொழி தான் வேணும்னு சொன்னோம், இப்பயும் அதுதான் சொல்றோம். ஆனா அதுக்கெல்லாம் வாத்தியார் இல்லாதனால துளுவுக்கு, கன்னடத்துக்கு, தெலுங்குக்கு, பெங்காலிக்கு, மராட்டிக்கு அதுக்கெல்லாம் வாத்தியார் இல்லைங்கிறதுனால இந்திக்கு வாத்தியார் இருக்காங்க. அதனால நீங்க இந்திய சான்ஸ்கிரிட்டுக்கும் வாத்தியார் இருக்காங்க. ஆமா, சான்ஸ்கிரிட்டுக்கு வாத்தியார் இருக்காங்க. 100 பல்கலைக்கழகம் நிறுவிக்கோன்னு நேத்து ஸ்ரீராம் சொல்றாரு. என்ன, அதனால நீங்க சான்ஸ்கிரிட் படிச்சுக்கோங்க. இதுதான் சூழ்ச்சி, இதுதான் உண்மை நிலவரம். இதை எதுக்கத்தான் செய்யணும், வேற வழி கிடையாது. இப்ப கேந்திரிய வித்யாலயால இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் கட்டாயமாக படிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு தமிழுக்குன்னா, தமிழுக்கு ஒரு ஆசிரியர் கூட போடாமல் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி இருக்குது. அதுதான் நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்ல. 3வது இந்திய மொழி 3வதுன்னு சொன்னா அதுதான் நடக்கும். ட்ராக் ரெக்கார்டை பார்த்தா அப்படித்தானே தெரியுது சார். நிச்சயமாக அப்படித்தான் நடக்கும். அதாவதுங்க, தமிழர்களுடைய பலமும் பலவீனமும் என்னன்னா முன்கூட்டியே அறிவது. அதுதான் நம்முடைய பலம், அதுதான் நம்முடைய பலவீனமும். இந்திய எதிர்ப்பு 1940களிலும் 1965களிலும் தமிழ்நாடு முன்னின்று நடத்திய போது இது எத்தகைய தீய விளைவுகளை இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு குந்தகத்தை ஏற்படுத்தணும்னு நமக்கு தெரிஞ்சிருந்தது. நம்ம போராடணும். இன்னைக்கு கனடியர்கள் போராடுறாங்க. நான் பெங்களூர்ல இருக்கேன். நம்ம மெட்ரோல போய் இந்தியில இருக்கிறத அழிக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு வந்து இந்தி மேல வெறுப்பு இருக்கா? இந்தி படம் அதிகமா இங்க தானே ஓடுது. மொழி திணிப்பை, மொழி ஆதிக்கத்தை எதிர்க்கிறார்கள். அது நம்ம அன்னைக்கே சொன்னோம், தன்னந்தனியா நின்று கூக்குரலிட்டோம். நீட் ஏன் உடனடியா நம்ம மட்டும் கத்தணும்? இப்ப எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த நீட்ல நம்ம பாஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்களா? ஏன் நாமக்கல்லே தான், நாமக்கல் கோழி ஃபேக்டரி இருக்கே, கோச்சிங் சென்டர் இருக்கே, அதே தவறு தானே சொல்லிட்டு இருக்கமே. ஆனால் அந்த கோச்சிங் ஃபேக்டரி இருந்து வர்றவங்க தமிழ்நாட்டிலோட டோட்டல் மெடிக்கல் காலேஜ்ல வேணா ஒரு 25% 30% வருவாங்க. அதையே நாங்கள் தவறு என்று சொல்கிறோம். மீதி உள்ள 70% வந்து சமுதாயத்தின் எல்லா மட்டத்திலிருந்து வந்தவங்க. +2 தேர்ச்சி பெற்றதன் அடிப்படையில அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும்ல. இன்னைக்கு நீங்க நீட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கோச்சிங் சென்டர் வந்து ராஜஸ்தான்ல இங்கெல்லாம் பலத்த அளவுல பல லட்சக்கணக்கான ரூபாய்களோ சில கோடி ரூபாய்களோ கொடுத்து கோச்சிங் சென்டர்ல படிச்சவங்க மட்டும்தான் அந்த பரீட்சையை நல்ல முறையில் எழுத முடியும். எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, பட் எக்ஸப்ஷன் டு நாட் மேக் ஜெனரல் ரூல். யாரோ ஒரு பொண்ணு, ரிஷாக்காரர் பொண்ணு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பரீட்சையில வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினான்னு பாத்தீங்களா இது வந்து வளம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு சுயம்பு. ஒரு அம்பேத்கர் வந்தாரு, அது மாதிரி ஒரு பொண்ணு வந்தது.
வசதி வாய்ப்புகளுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும் எல்லாருக்கும். அப்ப இன்னைக்கு நீங்க நீட்ல வந்து ரொம்ப அதிகமான பயிற்சி பெற்றவர்கள் மட்டும்தான் சேர முடியும் நிலைமை வந்திருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு இதை விட அநியாயம், இது பல பேருக்கு தெரியாது. இப்ப நீட்ல வந்து நீங்க வந்து 100க்கு அந்த பெர்சன்டேஜில் வந்து 78% வாங்கியிருக்கீங்க. பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து 40, நான் 42% வாங்கியிருக்கேன். எங்க அப்பாவுக்கு வசதி இருக்கு, உங்க அப்பாவுக்கு வசதி இல்லை. நான் உடனடியாக வந்து அந்த சீட்டு இருக்கு, அலோகேஷன் சீட்டு, மேனேஜ்மெண்ட் சீட்டு, நீட் சீட்டு, நான் 40 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி என்னால் வந்து சேர முடியும். 42% வாங்கின நான் சேர முடியும், 72% வாங்கின நீங்க சேர முடியாது. இதுதான் உண்மை. இதை மழுப்புறாங்க, பொய் சொல்றாங்க, அயோக்கியத்தனம் பண்றாங்க. இப்போ நீட்டை எதிர்த்தது தமிழர்கள் ஏன் எதிர்த்தாங்க? ஒண்ணு, இந்த மாதிரி வசதியானவர்கள் மட்டுமே டாக்டர் ஆவாங்க அப்படிங்கிறதே சமுதாயத்துக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு அநீதி. இன்னொன்னு இதோட முக்கியம், பல பேருக்கு அன்னைக்கு தெரியல, சுகாதார கட்டுமானம் கிராமப்புறங்கள் அளவிற்கு தமிழகத்தில் வியாபித்திருக்கின்றன. இது நான் திமுகவுடைய சாதனை, அதிமுகவுடைய சாதனை சொல்லல. இந்த தமிழகத்தை 100 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருந்தவர்களின் சாதனை. அதை விரிவுபடுத்தினார்கள், ஆண்டு கொண்டு அத்தனை பேரும் விரிவுபடுத்தினார்கள். கண்ணொளி திட்டம் கலைஞர் கொண்டு வரலையா? அதன் மூலம் பயன்பெற்றவர்கள் எத்தனை பேரு? அப்போ இந்த சாதாரண கடைநிலையிலிருந்து உங்களுடைய பிள்ளைங்க படிச்சு வர்றாங்களே, மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு வர்றாங்கல்ல, அந்த பிள்ளை வில்லேஜுக்கு போச்சோன்னா அந்த வில்லேஜ் போகும். அந்த பிள்ளை சொல்லாது என்ன ஏசி ஃபேன் மட்டும் தான், ஏசி இல்லையான்னு கேட்காது. 100 ஆண்டுகளாக எல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்கிறது கரெக்ட் தான் சார். ஆனா கிராமப்புறங்கள்ல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த மாதிரி அமைப்புகள் வந்து அமைப்பு ரீதியாக மருத்துவம் வந்து கிராமப்புறங்களை சென்று அடைந்தது எந்த பீரியட்ல அப்படிங்கிறத பார்த்தோம்னா கடைசியில திமுக அதிமுகவுக்கு நம்ம வந்து சிறப்பை கொடுத்து தானே ஆகணும். ஆமா, கண்டிப்பா, அதான் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனா வித்திட்டவர்கள் யார்? வித்து விருட்சமானது, விருட்சத்தை பாதுகாத்தார்கள். இவங்களுக்கு அந்த பெருமை நிச்சயமா இருக்கு. இன்னைக்கு விருட்சத்தை வந்து அடிமரத்தை வெட்டணும்னு பாக்குறவங்க தான் நீட்டை கொண்டு வர்றாங்க. இப்ப கிராமத்துல இருந்து வந்து ஒரு பையன் அவன் மறுபடியும் கிராமத்துல போய் சேவை செய்யணும்னு சொன்னா சரி, அவன் டாக்டர் ஆனதுக்கப்புறம் போவான். இங்க ஏசி இல்லையான்னு கேட்க மாட்டான். ஏன்னா ஃபேனே இல்லாம இருந்த வீட்டுல இருந்து படிச்சு வந்தவன் அந்த பையன் 2 வருஷம் 3 வருஷம் தான் இருக்க சொல்றாங்க, தாராளமா இருப்பான். ஆனால் இந்த நீட்ல படிச்சு பாஸ் பண்ணவங்கள யார் கிராமத்துக்கு போவாங்க? உண்மையான ஆபத்து அதில் தான் இருக்கிறது. கிராமத்தில் உள்ள, நாட்டுப்புறங்களில் உள்ள, கடைக்கோடியில் உள்ள சுகாதார கட்டுமானங்கள் சீர்குலைக்கப்படும். இது ரொம்ப பெரிய டேமேஜ். இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சாங்கன்னா 15 வருஷத்துல அவ்வளவுதான். எல்லாருமே வந்து வில்லேஜ் அந்த காலத்துல ஓடினாங்க, பிரசவத்துக்கு எப்படி ஓடினாங்க, எங்கெங்கெல்லாம் தான் ஓடினாங்க. அந்த மாதிரி மறுபடியும் ஒரு சூழ்நிலை வரணுமா? இது வராதுன்னு சொல்லி கதை கட்டி விட்டுட்டு இருக்காங்களா? யாராவது இந்த இதுல வந்து தொலைக்காட்சியில வந்து நான் சில கேள்விகள் கேட்கிறேன். நான் கேள்வி கேட்கும் போது சொல்றேன், நான் கேள்வி கேட்பதற்கு எனக்கு உரிமை இருப்பது போல் உங்களுக்கும் உரிமை இருக்கிறது. என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் கேள்வியை கேளுங்கள். எனக்கு வாய்ப்பு கொடுத்த நேரத்தில் நான் சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் கேள்விகளை கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். கேட்க மாட்டாங்க. நாங்க தெரிஞ்ச சொல்ல மாட்டோமா சார்? அதுதான் நடக்குது. இந்த மும்மொழி கொள்கையை பத்தி அதான் நேத்து கேட்டேன். நான் நியூஸ் 18ல வந்து கேட்டேன். நான் கேட்டதெல்லாம், ஏங்க இங்கே வந்து லவோ லவோ லவோன்னு குதிக்கிறீங்க தமிழ்நாட்டுல வந்து, நீங்க யூபியில மும்மொழி கொள்கை இருக்கா? இப்பதான் ஆதித்யநாத் வந்து இதை இங்கிலீஷை படிங்கப்பான்னு சொல்றாரு. ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுக்கிறாரு, ஆங்கிலத்தை படிக்க கூடாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதன் மூலம் பழங்குடி மக்களையோ பட்டியலத்தை சேர்ந்தவர்களையோ என்றென்றும் அடிமைகளாக்கும் முயற்சி தான் அது, சோசியலாஜிக்கல் ஸ்லேவ்ஸ், அத சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அங்க நிலைமை எப்படி இருக்கு? இந்தி மட்டும் தெரிஞ்சா போதும். ஏன்? இந்திய அரசின் எந்த ஒரு தேர்வும் இந்தி மட்டும் தெரிந்தால் எழுதலாம். அப்போ இந்திய அரசுக்கு அத்தனை வேலை வாய்ப்புகள் இருக்கா? அங்க உள்ளவங்க இந்தி மட்டும் படிச்சவங்க அத்தனை பேருக்கும். எதனால இங்க வந்து கட்டட தொழிலாளர்கள் வந்து வேலை பார்க்கறாங்க? ஏன் என்னுடைய சகோதரன் வந்து கட்டட தொழிலாளர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைப்பேனா? அவன் யூபிக்காரனா இருந்தாலும் எங்க இருந்தான் என்ன, இஸ் அன் இந்தியன், இஸ் மை பிரதர், அவரும் வாழ்க்கையில மேல போகணும் தான் நினைப்பேன் நான். இங்க உள்ளவங்க வந்து ஒரு மொழிங்கிறது அடிப்படையில் வந்து என்ன? மொழி இட்ஸ் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், தொடர்பு கொள்வதற்கான ஒரு சாதனம் அடிப்படையில. ஆனால் அதையும் மீறி
2000 ஆண்டுகளாக, 3000 ஆண்டுகளாக, 5000 ஆண்டுகளாக. இப்ப தமிழ் வந்து எழுத்துரு பெற்றது கிமு 6வது நூற்றாண்டு என்று தெள்ளத் தெளிவாக உணரப்பட்டு விட்டது. அப்படின்னா 2600 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்களுக்கு எழுத படிக்க தெரியும் என்று உணரப்பட்டு 2700 வருஷத்துக்கு முன்னாடி உணரப்பட்டு விட்டது. நம்பர் 1. நம்பர் 2, கிமு 15ஆம் நூற்றாண்டிலேயே தமிழர்கள் இரும்பு பட்டறை அமைத்திருந்தார்கள் சிவகலையில் சொல்லி இன்னைக்கு அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான ஆய்வு முடிவுகள் சொல்லிவிட்டன. புளோரிடா உட்பட்ட ஆய்வு மையங்கள் இவருடைய ஆய்வினை அங்கீகரித்திருக்கிறார்கள், அவை சரியானவை என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப கிமு 15ஆம் நூற்றாண்டுல வந்து பட்டற தொழில் தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தோண்டி தோண்டி பார்த்தோம்னா நம்ம எழுத்தறிவு எவ்வளவு முன்னாடி போகும் நமக்கு தெரியும். கன்னடத்துக்கு 2000 வருடமாக இலக்கிய அறிவு இருந்தது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்குக்கு 2000 ஆண்டு காலமாக இலக்கிய உணர்வும் இலக்கிய பிணைப்புகளும் இருந்தன என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கு. அந்த பாரம்பரியம் வந்து மொழி வெறும் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், தொடர்பு கொள்வதற்கான சாதனம் என்பதை மீறி மொழியை பற்றிய ஒரு பெருமை, தன் தாய்மொழியை பற்றிய பெருமை எல்லோருக்கும் உண்டு. அவர்களுக்கு அதுக்கு உரிமை உண்டு. அப்போ நீ அடுத்து வந்து தன்னுடைய தாய்மொழியை பற்றி பெருமடைந்த ஒருவன் அடுத்து என்ன செய்வான்? வெறுமனே தாய்மொழியை மட்டும் பத்தி சொல்லிட்டு தான் சோறு போடுமா? எனக்கு வாழ்வு வளமாக்குவதற்கு எது வசதிப்படும்னு அடுத்து யோசிப்பாங்க. இட்ஸ் வெரி நேச்சுரல் சோசியலாஜிக்கல் ஆர்டர் ஆஃப் அசெண்டன்சி. அப்ப அடுத்து வந்து அவன் யோசிக்கும் போது என்ன பண்ணுவான்? எனக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு ஆங்கிலம் படிச்சா அதிகமா இருக்கு, ஹிந்தி படிச்சா இந்தியாவுக்குள்ள போக முடியும், ஆங்கிலம் படிச்சா உலகம் பூரம் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க போனாங்க. ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு தமிழ்ல படிச்சுட்டு அங்க போய் நம்ம வந்து சம்பாதிப்போன்னு போனாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு ஆங்கிலம் படிக்காம இருந்தாங்கன்னா அத்தகைய வாழ்வு வசதிகள் இந்தியாவுக்குள்ளே வேலை இருக்கு. இந்தியாவில் வந்து அமெரிக்காவில் பார்க்குற அதே வேலையை பார்த்தாங்கன்னா அமெரிக்காவில் கிடைக்கிற அதே வசதி வளமே இங்க கிடைச்சிருக்குமா? அப்ப அவன் எதை சூஸ் பண்ணுவான்? இப்ப அதை தகர்க்கணுமா? அதுதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் நேற்று அந்த கருத்தரங்கத்திலையும் சொன்னாரு, இப்போ செய்தி தொலைக்காட்சிகள்லயும் பேசுறாரு. அதாவது 56 மொழிகளை ஹிந்தி விழுங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இந்தியா முழுக்க மிக குறுகிய காலத்துல, ஹிந்தி உருவாகி வந்த குறுகிய காலத்துல 56 இந்திய மொழிகள் பேசப்பட்ட, இந்தியாவில் பேசப்பட்ட 56 மொழிகளை விழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாரு சார். அது நிஜம்தான், அது உண்மைதான். மறுபடியும் சொல்ல நெல்சன் மண்டேலா சொன்னது, ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அதன் மொழியை சிதைத்து விட்டால் போதும். நீங்க நெல்சன் மண்டேலான்னு சொல்றீங்க சார், ஆனா இன்னைக்கு வந்து அது இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர்ல சொல்றாரு. இரண்டு பேரும் காரணங்களுக்காக சொல்லுகிறாரு, அவ்வளவுதான். இப்ப போஜ்பூரி, மைதிலி இதுக்கெல்லாம் ஒரு பெரிய இலக்கிய பாரம்பரியம் உண்டுங்க. அது வெறும் இலக்கியம் மட்டும் இல்ல, கூத்து, நாடகம், இதுல எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் உண்டு. அதெல்லாம் காணாம போயிட்டு இருக்கு. அந்த ராமாயணம் ஒரிஜினலா எழுதுனதோ இதுல சார், அந்த இந்த மாதிரி ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஹிந்தியில இல்ல அது. ஆமா, இந்த மாதிரி ஒரு மொழியில ஹிந்தியில இல்ல. அது பின்னாடி இவங்க சொல்லிட்டாங்க ஹிந்தியிலன்னு சொல்லி, அது ஹிந்தியில கிடையாது. அதே மாதிரி ராமாயணம் ஒரிஜினல் எழுதுனது சம்ஸ்கிருதத்துல இல்லையே. ஏன்னா வால்மீகி வேற ஒண்ணும் இல்ல, கோ பை லாஜிக். வால்மீகி தான் சம்ஸ்கிருதம் படிக்கூடாதே. சம்ஸ்கிருதம் வந்து பிராமணனும் சத்திரியனும் வைசியனும் ஆண்பால் மட்டும்தான் படிக்கணும், பொண்ணு படிக்க கூடாது. ஒரு நான் பேர் சொல்லாம ஒண்ணு சொல்றேன். என்னுடைய பேட்ச்மேட் ஒரு பெண்மணி ஒருத்தங்க, அவங்க வந்து லேடி ஸ்ரீராம் காலேஜில் சான்ஸ்கிரிட்ல கோல்டு மெடலிஸ்ட், பிஏல இங்கிலீஷ்லயும் கோல்டு மெடலிஸ்ட். அவங்க ஒரு கிளாஸ் 1 சர்வீஸ்ல என்னுடைய பேட்ச் 1977 பேட்ச்ல இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் என்கிட்ட சொல்றாங்க, ஒரு மதத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு மனிதர், அவர்கிட்ட போய் இந்த பொண்ணுக்கு வந்து தன்னுடைய சம்ஸ்கிருதத்தை காட்டணும்னு ஆசை. அதனால அவர்கிட்ட வந்து சம்ஸ்கிருதத்துல பேசினாங்க. இவங்க சொல்றாங்க, பாலா எனக்கு ஒரே ஷாக்கு, அவர் என்கிட்ட வந்து பதில் சொல்லவே இல்லை, பின்னாடி திரும்பி பொம்மநாட்டி சம்ஸ்கிருதம் பேசினா கூட லட்சணமா தான் இருக்கு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா பொம்மநாட்டி சம்ஸ்கிருதம் பேசக்கூடாதே. ஆமா, இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால வால்மீகி நிச்சயமாக ராமாயணத்தை சம்ஸ்கிருதத்தில் எழுதவில்லை. அவர் தான் சம்ஸ்கிருதமே தெரியாதே, எங்க இருந்து எழுதுவாரு?
துளசி ராமாயணத்தை பத்தி நான் சொன்னேன். அதுவும் வந்து முதலில் இந்தியில் எழுதப்படவில்லை. ஆமா, அது முதல் இந்தியில் எழுதப்படவில்லை. இல்ல அந்த பீரியடுக்கு ஹிந்தியே கிடையாது இல்ல சார்? கிடையாதுங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த ரூபா நோட்டு அடிச்சாங்க, நம்மளும் ரூபா நோட்டு அடிக்கிறோம். அந்த ஒரு ரூபா நோட்டு பழசை வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. வாட்ஸ்அப்ல, குரூப்ல எல்லாம், யூடியூப்ல எல்லாம் சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த எல்லா மொழியிலையும் அந்த ₹1 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் இல்லையா? அதுல இந்தியே கிடையாது அந்நேரம். அதனால நான் இந்திய தாழ்ச்சியை சொல்ல. இந்தி ஒரு மொழி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மொழிகள் வந்து இல்லாம போயிருக்கு, புது மொழிகள் வந்திருக்கு உலகம் பூரா. இந்தி அது மாதிரி வரட்டும், இலக்கிய செழுமை இன்னும் அதிகரிக்கட்டும். என்னுடைய நாட்டில் உள்ள எந்த மொழி தன் இலக்கியத்தை வளர்த்தாலும், தன் இலக்கணத்தை செம்மைப்படுத்தினாலும் அது எனக்கு சந்தோஷம் தானே. திரும்பவும் அந்த கடிதத்தை ஒட்டி அதுக்கப்புறம் தர்மேந்திர பிரதான் ஒரு வீடியோல செய்தியாக வந்த செய்தி, அவர் பேசிய பேச்சு எல்லாமே மீண்டும் தமிழ்நாட்டில் இன்று புதிதாக ஒரு வேகத்தை உருவாக்கி இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு கடுமையாக ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளுக்கு ஒன்றிய அரசின் செயல்பாடுகளால தமிழ்நாடு மக்கள் வந்து ஒன்றிய அரசை வெறுக்கிறார்கள்னு சொல்லிட்டாரு சார். ஆமா, அன்னைக்கு லால் பகதூர் சாஸ்திரி செஞ்ச மிஸ்டேக்கும் அதுதான், இன்னைக்கு இவங்க செய்ய பார்க்குற மிஸ்டேக்கும் அதுதான். அதெல்லாம் தமிழ்நாடுலாம் மாறிடுச்சு. 65 இல்ல, இப்போ 2025 வந்து 1965 இல்ல, இங்க இருமொழி கொள்கை தோத்து போச்சு அப்படின்னு சொல்றாங்களே சார். இல்ல, அண்ணாமலை அப்படி சொன்னதை கேள்விப்பட்டேங்க. இருமொழி கொள்கை தோத்து போச்சுன்னு எந்த அடிப்படையில் சொல்றாரு? அதாவது அவர் என்ன சொல்றாரு, சிபிஎஸ்இ ஸ்கூல்லாம் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்கல்லங்கிறாரு. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹிந்தியும் ஒரு ஆப்ஷனா இருக்கு, ஹிந்தி இல்லாத ஆப்ஷனும் உண்டு. சிபிஎஸ்இ ஸ்கூல் மொத்தம் எத்தனை இருக்கு தமிழ்நாட்டில்? நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் வந்து அந்த உரையாடல் வந்து ரொம்ப கரெக்டா சொன்னார். ஏறக்குறைய 60,000 பள்ளிக்கூடத்துல வந்து 3 விழுக்காடு தான் பிரைவேட் ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கான். அந்த 3 விழுக்காடு என்னங்க? கருணாவா வந்திருந்தது? இல்ல சரியா இருக்கு, இல்ல கருணாவா தான் இருக்கும், ஐ டோன்ட் ரிமெம்பர். ஸோ 3 விழுக்காடு தான் இருக்கு. அதுலயும் வந்து எல்லாருமே ஹிந்தி படிக்கல. எந்த அடிப்படையில சொல்றீங்க நீங்க? 70 லட்சமா என்னமோ ஸ்ரீராம் சொல்லிட்டாரு. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? ஸ்ரீராம் தன்னைத்தானே கரெக்ட் பண்ணிட்டார். 30 லட்சம் சொல்லி கரெக்ட் பண்ணிட்டார். 72 லட்சம் பேர்ல 30 லட்சம் பேர் படிக்கிறாங்கன்னு சொன்னேன்னு சொல்ல வந்தார். இப்ப இவங்க யாருமே குறிப்பா புள்ளி வரும் சொல்றது இல்லை. நேற்று ஸ்ரீராம் வந்து ரொம்ப ஆட்சேபிக்க தகுந்த வகையில் ஒன்று சொன்னார். இது வல்லுறவு இதுல எல்லாம் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறதுனாரு. அதுக்கப்புறம் உடனடியே எல்லாரும் ஆட்சேபம் தெரிவி சொன்ன இல்ல ஒன் ஆஃப் தி லீடிங். இது எப்படி தூவி விட்டு போறதுமாங்கல்ல, சர்வ சாதாரணமா சொல்றாங்க. சர்வ சாதாரணமா கேட்கவே வந்து அசிங்கமா இருக்கு. அதிமுக எதிர்த்து இருக்கிறாங்க. அது தவிர இந்த அந்த கடிதத்துக்கு பிறகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எல்லாருமே ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 25ஆம் தேதியிலிருந்து திமுக மாணவர் அணி எல்லா 234 தொகுதிகள்லையும் கூட்டங்கள் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பெரிய மாநிலம் முழுவதும் இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போறாங்க. சென்னையில மட்டும் இருந்த கருத்து பரிமாற்றங்கள் இப்போ மாநிலம் முழுவதும் போகுது. இது இயல்பாக எப்படி இது டெவலப் ஆகும்னு பாக்குறீங்க சார்? இல்ல, இத உடனடியா முளையிலேயே ஒன்றிய அரசு தன்னுடைய தவறான போக்கை கிள்ளி எறிய வேண்டும். பாரதியார் சொன்னார், செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள்னு சொன்னாரு. எல்லாருக்கும் நல்லா தெரியணும், செப்பு மொழி 18 உடையாளா இருக்கிற வரைக்கும் தான் பாரத மாதா சிந்தனை ஒன்றுடையவளாக இருப்பாள். யாராவது செப்பு மொழி ஒன்றுடையாளா ஆக்கணும்னு நினைச்சா இந்த பாரத மாதாவை சீர்குலைச்ச கொடுமைக்கு முழு பொறுப்பும் அவங்க தான் ஏத்துக்கணும். பல ஆங்கில நாளிதழ்கள் கூட எடிட்டோரியல் எழுதியிருக்கிறாங்க. அதுல மற்ற விஷயங்கள் எல்லாம் பற்றி அவங்க வேற வேற கருத்துக்கள் சொன்னாலும் இதை செய்யவில்லை என்றால் நிதி தர மாட்டேன் அப்படின்னு சொல்வது வந்து சரியான அணுகுமுறையே கிடையாது. அதை தவிர்த்திருக்கணும், நிதியை ரிலீஸ் பண்ணணுங்கிற கருத்தை மட்டும் எல்லாரும் வலியுறுத்துறாங்க. ஆமா, இதுக்கும் இவங்க கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கும். நான் நினைக்கிறேன் பெர்மனண்டா வந்து
மினிஸ்டர் ஃபார் கோர்ட் அஃபேர்ஸ் கொண்டு வர வேண்டியிருக்கும் போது எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போற தவிர ஒரு வழி இல்லைன்னா இது என்ன ஜனநாயகம்? கீழ்த்தரமான சார் ஜனநாயகம். அவ்வளவும் செலவு, பயங்கரமான செலவு தானே சார்? ஆமா, ரொம்ப பயங்கரமான செலவுங்க. செலவு எல்லா விதத்திலையும் நெருக்கடியை கொடுத்து இது சாதாரணமா பட்டினி போட்டு அடிமையாக்குறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதுதான் முயற்சி தான். ஆமா, அதுதான் மேற்கொண்டிருக்காங்க. கீழ்த்தரமான இப்படி செஞ்சா ஒருவேளை நியாயம் அவங்க பக்கம் இருந்தா கூட, ஒரு வாதத்துக்காக சொல்றேன், ஒருவேளை நியாயம் அவங்க பக்கத்துல இருந்தா கூட இந்த செயல்கள் எல்லாமே அவங்களை டிஸ்கிரெடிட் பண்ணத்தானே செய்யும். தமிழ்நாட்டுல இன்னும் அந்நியப்படுத்த தானே செய்யும் அவங்க. ஆமா, கண்டிப்பா அந்நியப்படுத்தான் செய்யும். சரி சார், நாளைக்கு என்ன மாதிரி டெவலப் ஆகுதுன்னு பார்க்கலாம் சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி. வணக்கம். 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 வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.